வணக்கம் நண்பர்களே. ஆடியோ கிளியராக இருக்காப்பா? ஏவி கிளியரா? ரைட். ஏவி கிளியரான்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ரைட், சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் மட்டும். இது 3rd நவம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் பா. ரைட். நம்ம வெராண்டா ரேஸில் நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்து படிக்கணும் சார், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், என்னால் ரெகுலராக கிளாஸஸ் வந்து ஆஃப்லைனில் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணணுன்னா இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ரைட். அதே ஆஃப்லைனில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ பிரான்ச்சஸில் சேர்ந்து படிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் சேர்ந்து படிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? சாரி. சரிப்பா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், சிட்டி யூனியன் பேங்க் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கா? இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? செக்யூர்ஸ் 50 மில்லியன், சரிங்களா, $50 மில்லியன் கமிட்மெண்ட் ஃப்ரம் ஐஎஃப்சி. சரிங்களா? இந்த ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கம்பெனி. யாருடையது அப்படின்னா வேர்ல்டு பேங்க்குடைய கம்பெனி. சரிங்களா? வேர்ல்டு பேங்க்குடைய கம்பெனி ஃபார் க்ரீன் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இஸ்க்கு. சரிங்களா? சரி, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருங்க. ப்ரைவேட் செக்டர் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் வந்து 50 மில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா லோன் கிடச்சிருக்கு. சார் பேங்க், இவங்க பேங்க்குக்கு லோனா சார் அப்படின்னா, அதாவது வேர்ல்டு பேங்க்குடைய குரூப், அவங்க யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50 மில்லியன் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சிட்டி யூனியன் பேங்க் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்து இந்த சிட்டி யூனியன் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸு எம்எஸ்எம்இ லோன் கொடுப்பாங்க. அந்த எம்எஸ்எம்இயில் இது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்காங்கல்ல, ரைட், அந்த எம்எஸ்எம்இயில் பார்த்தீங்கன்னா தீபக் குமார், கும்பகோணம், கரெக்ட்மா, தீபக் குமாரி, கரெக்ட், ரைட். எம்எஸ்எம்இக்கு லோன் தராங்க. அந்த எம்எஸ்எம்இயும் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்டு
காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல க்ரீன் ஃபினான்ஸ். எப்படி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி ஏன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்லாம் அதிகமாகுங்கிறதுனால நான் சோலாரை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் லோன் தருவாங்க. அல்லது சோலார் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை க்ரீன் ஃபினான்ஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். ஸோ எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியில் வந்து மேஜராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட கண்ட்ரியோடைய ஜிடிபியில் 30% பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹவவர் ஹை எனர்ஜி காஸ்ட் போஸ் ஏ குட் ஈவினிங் கவிப்பிரியா, குட் ஈவினிங், சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் டு தர் காம்படிட்டிவ்னஸ். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் எனர்ஜி மற்ற எனர்ஜியோட கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அக்சஸ் டு ரினியூவபிள் அண்ட் எஃபிஷியன்ட் பவர் ஆஃபர்ஸ் ஏ காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஹெல்பிங் என்டர்பிரைசஸ் லோவர் எக்ஸ்பென்சஸ் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி சப்போர்ட் சஸ்டைனபிள் க்ரோத். அப்போ நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜி அக்சஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் குறையும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால என்டர்பிரைசஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பென்சஸ் நிறையா குறையுமா, எஃபிஷியன்சி அதிகமாகும், சஸ்டைனபிள் க்ரோத்தும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சிட்டி யூனியன் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் வித் மோர் தென் பாருங்கள், இங்கே பாருங்கள், சியூபி மோர் தென் 120 வருஷம் இந்தியாவிலேருந்து சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. சபரிராஜன், குட் ஈவினிங்ப்பா. புரிஞ்சதாப்பா? ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய நியூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க்குக்கு $50 மில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. யார்? இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். எதற்காக? எம்எஸ்எம்இக்கு இந்த பேங்க்கு க்ரீன் ஃபினான்ஸுக்கு லோன் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். ஓகேவா? இந்த ஐஎஃப்எஸ்சி யாரோட இது அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கோடைய கம்பெனி இது. கிளியரா? அடுத்தது செபி நியூஸ். கிளியராப்பா? ரைட், நெக்ஸ்ட் செபி. ரைட், கவனிங்க. மார்க்கெட் ரெகுலேட்டர்னா கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி. செபியை தான் சொல்கிறாங்க. செபி ஸ்டார்ட்ஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஸ்கீம் ஃபார் ரூரல் இந்தியா. வாட் இஸ் மீன் பை ஃபினான்ஷியல் லிட்ரஸி? ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னா என்னதுப்பா? ரைட், ஃபினான்ஷியல் லிட்ரஸி. சார் என்ன சார், ஆர்பிஐ தானே ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு கொடுப்பாங்க, என்ன இங்கே செபி கொடுத்துருக்காங்க? அப்போ செபி இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா, செபியில், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னு சொல்கிறாங்கல்லப்பா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதற்கான லிட்ரஸி, சரிங்களா, அப்படின்னா அந்த லிட்ரஸி நாலேஜ், அறிவு சார்ந்த விஷயங்களில் கேபிட்டல் இப்போ நமக்கு தெரியும் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம மக்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே தெரியும், பேங்க்கில் பணம் போட்டு சேஃபாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி செபியை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, சில நபர்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறதுனால தான் செபி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரி, எப்படி சார் ட்ரைனிங் கொடுப்பாங்க? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. டு பூஸ்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அமாங் த ரூரல் பாப்புலேஷன். ஸோ மிக முக்கியம் ரூரல் பாப்புலேஷனுக்கு. த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இன் கொலாபரேஷன் வித் யார் கூட சேர்ந்து அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் முக்கியம், has started imparting training to சர்பஞ்ச் அண்ட் அஃபீஷியல்ஸ் அட் பஞ்சாயத்து லெவல். சரிங்களா, பஞ்சாயத்து லெவலில் இருக்க சர்பஞ்ச், கிளைநிலை ஊழியர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா, ரைட், அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹேஸ் நவ் பீன் இனிஷியேட்டட் இன் 6 states. இது ரொம்ப முக்கியம். 6 ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரா, செகண்ட் உத்தரப்பிரதேஷ், தேர்டு குஜராத்து, ஃபோர்த்து ஜார்க்கண்டு, ஃபிஃப்த்து ஜம்மு காஷ்மீர், சிக்ஸ்த்து திரிபுரா. அப்போ எப்படி வச்சுக்கலாம், எம்யூஜி ஜேஜேகேடி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 ஸ்டேட்லேயும் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறாங்க? த ப்ரோக்ராம் சீக் டு எம்பவர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த 3 tier பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிராம் பஞ்சாயத் அட் த வில்லேஜ் லெவல்,
பஞ்சாயத் சமிதி at the block level and Jilla Parishad with essential financial knowledge, enabling them to educate and guide rural communities on responsible investment in equities and other legislative avenues. என்ன அப்படின்னா 3 டயராக 3 பிளாக்காக பிரித்து அந்த 3 பிளாக்கில் இருக்க ஹெட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முதல்ல ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? எப்படி ட்ரைனிங்கு? கேபிட்டல் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஷேர் இருக்குல்ல, ஷேர்ஸ்லேயும் பாண்டு டிபெஞ்சர்ஸை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரைனிங் வில் கவர், இந்த ட்ரைனிங்கில் அவங்க என்னென்னலாம் கவர் பண்ண போகிறாங்க? ஃபினான்ஷியல் பிளானிங். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா ஒரு நபர் வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எப்படி பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இன்கமில் ரிமைனிங் அமௌண்ட் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பண்ணணும், ஸோ அப்படிங்கலாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி, சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலனா இருக்கிற பட்ஜெட்டை வச்சு எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணணும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் ஃப்ராட்லண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், சரிங்களா? நிறைய ஃப்ராட்லண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? ரைட். செபியை பொறுத்த வரைக்கும் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ்ன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. சுஸ்மிதா குட் ஈவினிங்மா. செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ்ன்னு இருப்பாங்க, சரிங்களா? அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதே முழுமையாக 100% சொல்ல மாட்டாங்க. ஸோ இட்ஸ் த பாசிபிள் தான், வரலாம் வராமலும் போகலாம், சரிங்களா? நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசராக இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மக்களை வந்து ஏதாவது ஒரு ஷேரை வாங்க சொல்லிட்டு லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ அதிலலாம் போய் மாட்டாமல் இருக்கணும்னு செபியே களத்தில் இறங்கிட்டாங்க. ஓகேவா? த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஹஸ் ஆல்ரெடி பீன் ஹெல்ட் இன் மகாராஷ்டிரா அண்டு திரிபுரா. ஆல்ரெடி திரிபுராவிலையும் மகாராஷ்டிராலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துருச்சு. த ட்ரைனிங் இன் கொலாபரேஷன் வித் த ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி இஸ் பீயிங் இம்பார்ட்டட் ஆன் ப்ராக்டிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் என்னென்ன சொல்லித்தராங்க? பட்ஜெட்டு, ஃபினான்ஷியல் பிளானிங், சேவிங்ஸு, இன்சூரன்ஸ், இது முக்கியம், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எது எது அப்படின்லாம் ரியல் டைம் ப்ராக்டிஸில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இன் அடிஷன், இது மட்டும் அல்லாது த ட்ரைனிங் மாடல் இன்க்ளூட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் இயர்லி, இதுதான் முக்கியம், சரிங்களா? ஒரு நபர் வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு 21 வயசில் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு, அவர் பண்ணுற ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபா சேவிங்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே 30 வயதில் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு, அவருடைய சேவிங்ஸ் ஒரு 3000 ரூபா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இவர் 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பார்த்திங்கன்னா இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னா இவர் 80 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன சார் இங்கே 10 வருஷம் தானே கேப் இருக்குது, இங்கேயே மட்டும் ஏன் 20 வருஷம் கேப் வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு காம்பவுண்டிங், சரிங்களா? பணம் டபுள் ட்ரிபிள்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த காம்பவுண்டிங் இதில் எவ்வளோ இயர்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப 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 நல்லது. ஸோ அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஐடென்டிஃபையிங் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சரிங்களா? செபிக்கு கீழே வர ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, லைக் சொல்கிறாங்கல்ல ETF, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் தீமேட்டிக் ஃபண்டுன்னெலாம் சொல்லுவாங்க. துறை சார்ந்த முதலீடுகள் லைக் ரயில்வே இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்டர்நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரிங்களா? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் எப்படி சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃப்ராட் ஃபினான்ஷியல் ஸ்கீமில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது த ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு எம்பவர் த கண்ட்ரிஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நியூமரிக்கல் டேட்டா 0.25 மில்லியன் கிராம் பஞ்சாயத்ஸ், சரிங்களா? இது உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்க 0.25 மில்லியன் கிராம் பஞ்சாயத்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கணும் அண்டு மேக் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் மோர் இன்க்ளூசிவ். அப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இன்க்ளூஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் மக்கள் எல்லாத்தையும் பேங்க்குள்ளார வர வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் மக்கள் எல்லாத்தையும் செபிக்கு கீழே, அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நோக்கம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், according to an official note, India's securities market is expanding with dematerialized account. அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட், சரிங்களா? ஷேர் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரைசிங் ஃப்ரம் 50 மில்லியன் டியூரிங் ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 50 மில்லியனாக அதிகமாக இருக்குது. COVID-19 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குப்பா, கிட்டத்தட்ட பாருங்கள் 130 மில்லியன் இருக்குது ப்ரெசண்ட்டாக. எட் திஸ் க்ரோத் ஹேஸ் பின் லார்ஜ்லி அர்பன் சென்ட்ரிக், சரிங்களா?
அர்பன் சென்ட்ரிக்கில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதிகமான டிமேட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட், அடுத்து பார்க்கலாம். பை இன்வால்விங் பிஆர்ஐஸ், சரிங்களா, த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு அன்லாக் த வேஸ்ட் அன்டாப்டு பொட்டன்ஷியல் இன் ரூரல் இந்தியா, என்ஷூரிங் தட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் பிகம் ஜியோகிராஃபிக்கலி பேலன்ஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ். சரிங்களா, அதே தான் சொல்கிறாங்க. ரூரலில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுனால அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கிராமப்புறங்கள்லேயே நிறையா விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிராமத்தையும் அவங்க சிட்டி லெவலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சொல்ல வராங்க. த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், சரிங்களா, இதை தான் என்ஐஎஸ்எம்னு சொல்லுவாங்க. என்ஐஎஸ்எம்க்கு கீழே நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இஸ் கண்டக்டிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது முக்கியமான ஒரு டேட்டாப்பா. இது ஒரு நிறுவனம், செபிக்கு கீழே இருக்கிற நிறுவனம். இது ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நிறுவனம் ஃபார் த அஃபீஷியல்ஸ் இன் பஞ்சாயத்ஸ் அண்டர் இட்ஸ் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ பஞ்சாயத்துக்கு கீழே அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. ஸோ செபி எம்பேனல்டு ட்ரைனர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் ட்ரைன்டு PRI ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வில் ஹோல்டு ஒர்க் ஷாப் அட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் பிளாக் லெவல். ஃப்ரீலான்சர்ஸ் நிறையா பேர் வந்து இதில் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ நேஷ்னல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓன்னு சொல்கிறோம் தெரியுங்களா, ப்ரொமோட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபி, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வில் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அப்போ இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இது ஒரு என்ஜிஓ கம்பெனி. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஏஐ, சரிங்களா, அடுத்தது பிஎஃப் அத்தாரிட்டி, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு கீழே பாருங்கள் 3874 மாஸ்டர் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அக்ராஸ் 6 ஸ்டேட்ஸில் 574 ட்ரைனர்ஸ் இன் மகாராஷ்டிராவில் இவங்க மட்டுமே 287 பிளாக் கவர் பண்ண போகிறாங்க. 1652 ட்ரைனர்ஸ் உத்தரப்பிரதேஷில் இருக்காங்க. இவங்க 826 பிளாக்கு, 500 குஜராத், 250 பிளாக்ஸு, 528 ஜார்க்கண்ட், 264, 504 இன் ஜம்மு காஷ்மீர், 252 பிளாக்ஸ், 116 இன் திரிபுரா, 58 பிளாக்ஸ். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 6 ஸ்டேட்டில் 3874 மாஸ்டர் ட்ரைனர்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் படித்தால் போதுமானது. இந்த ட்ரைனர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுடைய அம்பாசிடர்ஸ், சரிங்களா. அவங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி இந்த கம்யூனிட்டிஸ்க்கு, அதாவது வில்லேஜ் கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்க போகிறாங்க, சரிங்களா. இங்கே கம்யூனிட்டிஸ் அப்படின்னா பிளாக் லெவல் மக்கள்ஸ், சரிங்களா. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு சொல்லி எடுக்கிறாங்கல்ல பொதுமக்கள், அவங்க தான். ஸ்டார்டிங் தட் திஸ் லோக்கல் கவர்னன்ஸ் பாடிஸ் ஆர் ஆஃபன் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் வில்லேஜஸ் சீக்கிங் கைடன்ஸ் ஆர் சப்போர்ட் அண்ட் அஃபிஷியல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, அதே தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கணும், ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ஷனோட கொண்டு போகணுங்கிறது தான். புரிஞ்சால் ஒரு 4-5 ஸ்லைடு எக்ஸ்ட்ரா வரும், பட் எல்லாமே நல்ல நியூஸஸ் தான், பார்த்துக்கோங்க. ரைட், இந்தியாவுடைய கோகுலப்பிரியா சார் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கண்டக்ட் பண்ணுங்க சார். சார் முடிஞ்ச வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறோமா, சரிங்களா. ஏன்னா நம்ம இப்போ தான் நான் மந்த் வைஸ் முடிச்சிட்டேம்மா. நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் ஜூன் மந்த்லேருந்து கவர் பண்ணியிருக்கேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். அக்டோபர் மட்டும்தான் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கேம்மா. நீங்கள் அதில் பாருங்கள், நான் பழைய வீடியோஸ் பாருங்கள், முடிச்சிட்டேன். 4 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சார் அடுத்தது பாருங்கள், இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் விட்னஸ்டு 3.3 பில்லியன் டிக்ளைன் மே செப்டம்பரில் மட்டும், சரிங்களா. இது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ட்ரேட் டேரிஃப்னால என்ன ஆகுது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைப்பா, டேரிஃப் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்லாம் இருக்குது, சரிங்களா. அந்த சில ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த இந்தியாஸ் டோட்டல் ஷிப்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டீப்பஸ்ட் கான்ட்ராக்ஷன், அதாவது 47% குறைஞ்சிருச்சு. எவ்வளோ, $3.4 பில்லியன்லேருந்து $1.8 பில்லியனாக குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த செப்டம்பரில். ஜிடிஆர்ஐயோடைய ரிப்போர்ட். ஜிடிஆர்ஐனா குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ்.
இவங்க கிட்டத்தட்ட எதனால் குறைஞ்சது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 4th கான்சிக்யூட்டிவ் மந்த் கண்டினியூஸாக 4 மாதம் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த 4 மாதம் ஃபால் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்னா 37.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முழுக்க 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 டேக்ஸ் தான்ப்பா. சரிங்களா? இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு இட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட், இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் ரீலிங் அண்டர் த வெயிட் ஆஃப் ஸ்டீப் யூஎஸ் டேரிஃப் ஹைக். ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் நமக்கு போட்டாங்களா பிட்வீன் மே டு செப்டம்பர் 2025. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 37.5 குறைஞ்சிருச்சு. ஃப்ரம் 8.8 பில்லியன் இருந்து 5.5 பில்லியனாக வந்துருச்சு. ஸோ நிறைய ஷார்ட் டேர்ம் கொலாப்ஸ் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்கள். The GTRI analysis is compared export performance between May and September 2025, the immediate fallout of US tariff imposed from April 2 onwards. இது முக்கியமான ஒரு கொஷின். என்னது சார் அப்படின்னா, எப்போ வந்து நமக்கு யூஎஸ் டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 2 அப்போ. சரிங்களா? அதிலிருந்து தான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். திஸ் டியூட்டிஸ் பிகன் அட் 10%. ஃபஸ்ட்டு 10%ன்னு போட்டாங்க டேரிஃபு. அதுக்கப்புறம் பாருங்கள் 25%ன்னு போட்டாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 7 அப்போ. அதுக்கப்புறம் மறுபடியும் 50% டேரிஃப் போட்டாங்க. எவ்வளோ டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காரு பாருங்கள். சரிங்களா? இதனால் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஷிப்மெண்ட்ஸும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 47% $3.4 3.4 செப்டம்பர் மாதம் மட்டும் 1.8 பில்லியனுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக எதெல்லாம் அடி வாங்கியிருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் பார்மாசிட்டிக்கல்ஸும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜ்டு 197% பிட்வீன் ஏப்ரல் டு செப்டம்பர் 2024 அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு, 197% அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதி இந்த டேக்ஸ்னால் 58% குறைஞ்சி போயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோப்பா இங்கே பாருங்கள், ஃப்ரம் $2.29 பில்லியன்லேருந்து சரிங்களா $884 மில்லியன் இருந்த தொகை பார்த்திங்கன்னா 2.29க்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பில்லியன்லேருந்து மில்லியனுக்கு மாறி இருக்காங்க, தெரிஞ்சுங்களா? இந்த 197 அப்படிங்கிறது 2.29 பில்லியன், 58% குறைஞ்சது பாருங்கள், 884.6 மில்லியனுக்கு குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜூன் மந்தோடைய ஷிப்மெண்ட் பாருங்கள் 2 பில்லியன், ஜூலை மந்தில் 1.52 பில்லியன், ஆகஸ்ட்டில் பாருங்கள் வெறும் 964.8 மில்லியன் தான். ஃபைனலாக இப்போ செப்டம்பரில் எவ்வளோ இருக்கும், 884.6 மில்லியன் இருக்கும். த ரீசன்ஸ் ஃபார் டிக்ளைன் ஆர் நாட் நோன் அண்டு நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாசிட்டிக்கல் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 15.7%. இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம், ஏன்னா ஃபார்மாசிட்டிக்கலுங்கிறது மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தானே. $745.6 மில்லியன்லேருந்து 628.3 மில்லியனாக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸு, ஆட்டோ பார்ட்ஸு சப்ஜெக்ட் டு டேரிஃப் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் ரிஜிஸ்டர் ஏ மைல்டர் டிக்ளைன். சரிங்களா? இங்கே மட்டும் பாருங்களேன், டிக்ளைன் பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக தான் 16.7%. $, பாருங்களேன் 0.6 பில்லியன்லேருந்து 0.5 பில்லியனாக தான் குறைஞ்சிருக்கு. அலுமினியம் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு, 37% ஆகும், காப்பர் 25% ஆகும், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் 12% ஆகும், அயர்ன் அண்ட் ஸ்டீல் 8% ஆகும் ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூட்டிஸ் தான், டேக்ஸ் அதிகப்படுத்தினதுனால தான். சரிங்களா? அக்ரி பாருங்கள், அடுத்தது டெக்ஸ்டைலு, ஜெம்ஸு, அடுத்தது ஜுவல்லரி, கெமிக்கல்ஸு, அக்ரி ஃபுட்டு, மெஷினரிஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 60% குறைஞ்சிருச்சு. யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டு சஃபர்டு எ 33% டிக்ளைன் ஃப்ரம் 4.8 பில்லியன்லேருந்து 3.2 பில்லியன் அப்படின்னு இந்த துறைகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜெம்ஸு, ஜுவல்லரி மட்டும் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் 59.5%ஆக குறைஞ்சிருச்சு. அப்போ $, பாருங்கள் 500.2 மில்லியன்லேருந்து 202.8 மில்லியனாக குறைஞ்சிருக்கு. பேட்டரிங் யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூரத், மும்பை, தாய்லாந்து, வியட்நாம் கேப்சர்டு லாஸ்ட் யூஎஸ் ஆர்டர். யூஎஸோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்கெல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேரிஃப் அதிகப்படுத்துனதுனால நிறையா இருக்காங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சோலார் பேனல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் குறைஞ்சிருச்சு 60.8%, 202.6 மில்லியன்லேருந்து
சரிங்களா? அடுத்தது பாருங்க 79.4 மில்லியனா குறைஞ்சிருச்சு. ஈரோடிங் இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படியே அடி வாங்கிருச்சுப்பா. அதே மாரி வித் சைனா ஃபேசிங் ஒன்லி 30% டாரிஃப் அண்ட் வியட்நாம் 20% தான். ஆனா இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு டாரிஃப். ஓகேங்களா? ஸோ இதனால எம்எஸ்எம்இ எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வியட்நாம், மெக்சிகோ, சைனா சரிங்களா? இந்த யுஎஸ் ஈவன் இன் செக்டார் வேர் இட்ஸ் ப்ரீவியர்லி ஹெல்ட் எ ஸ்ட்ராங் பொசிஷனா சரிங்களா? ஈவன் யுஎஸ் டாரிஃப் போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க கிட்டலாம் ஸ்ட்ராங் பொசிஷனில் நம்ம செல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இவங்களதையும் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரியாக இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. ரைட். அடுத்தது ஒரே ஒரு ஸ்டாட்டிக் மட்டும் பார்த்துடலாம். 81 பாண்ட் சரிங்களா? அப்படின்னா என்னது? பாண்ட பத்தி. அடிஷனல் டயர் 1 பாண்ட். ஒண்ணும் இல்ல. கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேப்பிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னா என்னது சார்? அப்படின்னா வங்கிகளுக்கு முதலீட்டுக்காக வச்சிருக்கிற பணம் எப்பலாம் லெஸ் தென் 9% ஆகும் பொழுது, பேசல் 3 நார்ம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குப்பா. அந்த பேசல் 3 அக்கார்ட் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, வங்கிகள் கேப்பிட்டல ரைஸ் பண்ணணும். முதலீடுகள அதிகப்படுத்தணும். அதற்காக என்ன பண்றாங்கன்னா, பாண்டுல ரிலீஸ் பண்றாங்க. இந்த பாண்டுக்காக மக்கள் வந்து பணம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்தாகணும். அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் குடுத்தாகணும். சரிங்களா? ரைட். அந்த பணத்த வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? கேப்பிட்டல்ஸ அதிகப்படுத்திப்பாங்க. ஸோ அதான் AT1 அல்லது அடிஷனல் டயர் 1 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஹையர் கூப்பன் ரேட் இருக்கும். கூப்பன் ரேட்னா பாண்டுல இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கூப்பன் ரேட். சரிங்களா? சில டைம்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்கும் பொழுது, அப்ப தான் இத கொண்டு வந்தாங்க. பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. இதில் கால் ஆப்ஷன்ஸை உபயோகப்படுத்தி மக்களை வாங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முழுமையாக என்ன பண்ணுவாங்கப்பா, வட்டியோட திரும்ப பணத்தை குடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 2008ல தான் முதன்முறையாக கொண்டு வந்தாங்க. ரைட். அ ரமேஷ் பாபு, இங்க பாருங்க. இப்போ எப்படி டேட்டாஸ கேட்பாங்க, எப்படி நீங்க மனப்பாடம் நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாருங்க. 2024 to 25 முடிஞ்சிருச்சா? இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கோம்? 2025 to 2026 உடைய ஃபினான்ஷியல் இயரில் இருக்கும். கரெக்டா? இந்த 2 டேட்டாஸை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். சார் இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இவ்வளவு டேட்டாஸ் இருக்குது சார். நான் என்ன பண்ணுறது? ஒரு நோட் போடுங்க. சரிங்களா? இந்த நோட்டை போட்டு ரைட். இப்படி இருக்குல்லப்பா. இந்த ஸ்லைடு இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்லைடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது மேஜராக செப்டம்பர் மந்த்தை பற்றி தானே சொல்கிறாங்க. கரெக்டாப்பா? செப்டம்பர் 2025 பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? அப்போ ப்ரெசண்ட்டாக மார்க்கெட் ஃபால். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் டோட்டல் மார்க்கெட் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? 47% எழுதி வச்சுக்கணும். இந்த 47% அப்படிங்கிறது எவ்வளவு இப்போ ப்ரெசண்ட்டானா இதுதான். $1.8 பில்லியன் அப்படின்னு முதல்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதிலிருந்து ஃபாலுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இவ்வளோவில் இருந்து குறைஞ்சிருச்சு தானே. அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ இருந்தது? 3.4 பில்லியன் இருந்தது. இது ஃபஸ்ட்டு இப்படி எழுதி கூட ஒரு கட்டம் கட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 2025 பிளஞ்ச்டு எங்க? இங்கே பாருங்க. மே அண்டு செப்டம்பரை பற்றி கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்க. மே அண்டு செப்டம்பரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஏப்ரல் வச்சுப்போம். கரெக்டா? அப்போ இது குவார்ட்டர் 1, இது குவார்ட்டர் 2. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவார்ட்டர் 2லேருந்து குவார்ட்டர் 1 கம்பேர் பண்ணியிருக்காங்க.
சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்படி எழுதி இந்த டேட்டாவை சரிங்களா, இது மூன்றுக்கும் சேர்ந்து ஆரம்பத்தில் 8.8 பில்லியன் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 5.5 பில்லியன் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் தெளிவாக எழுதும் பொழுது ரொம்ப சூப்பராக புரியும். கிளியரா? யார்? கிராமேஷ் பாபு. சரிப்பா. ஆக்சிஸ் லான்ச்சஸ் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். சரிங்களா, நேற்று கூட யாரோ கேட்டாங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ரைட். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ ஒரு நபர் 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா அது லைக் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு வச்சுப்போமே. லார்ஜ் கேப் ஃபண்டுனா இந்தியாவில் இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்டு, ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 15 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 என்ன பண்ணுவாங்கன்னா இதிலெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. இதே ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் ஒரு நபர் 500 உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா இவர் இந்த மியூச்சுவல் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இது டைரெக்டாக ஈக்விட்டிஸில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா? ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டாக இருக்கும். இது லோ ரிஸ்க்கு லோ ரிவார்டாக இருக்கும். சில டைமில் ஹை ரிவார்டு வரலாம். ஸோ அதை தான் ஆக்சிஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிவ் இன்கம்காக, சரிங்களா, அடிஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? ஸோ அதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க. கிளியரா? சரி, இது சூப்பரான ஒரு நியூஸ்ப்பா, முக்கியமான ஒரு நியூஸும். 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட் ஃப்ரம் கொட்டாக் 811. கொட்டாக் 811ல் இது ஒரு டிஜிட்டல், இவங்க என்ன இது கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கோடைய டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் இது. இவங்க 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, செக்யூரிட்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு 3 விஷயம் ஓப்பன் பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து 1000 ருபீஸ் கொடுத்து, சரிங்களா, 1000 ரூபா கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இந்த 1000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குமா, இந்த 1000 ரூபாயை அப்படியே எடுத்து எஃப்டியில் போட்டுருவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருவாங்க. அடுத்தது இந்த எஃப்டியை வச்சுக்கிட்டு, இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்னா அவங்க இதுக்கு கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க, செக்யூரிட்டி கிரெடிட் கார்டு. ஓகேவா? இன்கேஸ் இப்போ நீங்கள் 10,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10,000 ரூபா பணம் என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே எஃப்டிக்கு மாறிடும். இந்த இப்போ கிரெடிட் கார்டு முதல்ல 1000 ரூபா லிமிட்டில் இருந்ததா, இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா லிமிட்டில் இருக்கும். ஸோ நம்ம பணத்தை அப்படியே எவ்வளோ எஃப்டியில் எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறீங்களோ அதை எஃப்டியாக மாற்றி அப்படியே அவன் கிரெடிட் கார்டுக்கு மாற்றிடுறான். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இது சூப்பரான ஒரு விஷயம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டார் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, டு ரெக்கக்னைஸ் எம்ப்ளாயீஸ் எக்ஸலன்ஸ் பியாண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பியர்ஸ். சரிங்களா, பேங்க் வேலையை மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயோடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, ரைட். ஸ்டார் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டார்னா ஸ்டாஃப் டேலண்ட் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரெக்கக்னிஷன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா எஸ்பிஐயில், சரிங்களா, லைக் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கை தவிர்த்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மேபி சில பேர் ஆர்ட்ஸில் இருக்கலாம், லிட்ரேச்சரு, சில பேர் கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரு, சோஷியல் ஒர்க்கு, என்வரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸு. ஸோ இதிலெல்லாம் இருக்காங்கன்னா இதில் எல்லாத்தையும் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கேம்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு, அல்லது மேபி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்கோட இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேங்க் வேலையை தவிர்த்து அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டையும் அதிகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் நம்ம ஆஷா ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவோட எய்மு ஹானர் த பேங்க்ஸ் மல்டி டேலண்டட் எம்ப்ளாயீஸ். சரிங்களா, பேங்க்கோடைய எம்ப்ளாயீஸ்க்கு இருக்க மல்டி டேலண்ட்டை வந்து அதை ஹானர் பண்ணணும். அண்டு ப்ராடன் இட்ஸ் கலெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ் ரீஇன்ஃபோர்ஸிங் த பிலீஃப்ஸ் தட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேங்க்கு வி வேல்யூ அவர் பீப்புள். சரிங்களா, ப்ரொஃபஷ்னல்லையும் சரி, கிரியேட்டருக்கும் சரி, சிட்டிசன்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரிங்களா, அப்படி அந்த சச் டேலண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், இண்டிவிஜுவல் க்ரோத்தை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய சேர்பர்சன் சொல்லியிருக்கார். சரிங்களா, எஸ்பிஐயில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,45,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கங்கிறாங்க. ரைட். அடுத்தது பாருங்க.
இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சைன் எம்ஓயு வித் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஐபிபிபி பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ உடைய ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஐபிபிபி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம். யாருக்கு கீழே வருவாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் யாருக்கு கீழே வராங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வராங்க. இவங்க ஒரு எம்ஓயு புரிதல் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு எம்ஓயு யாரு கூட? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், பிஎஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? வேலை பார்க்கும் பொழுது பிஎஃப் பணம் பிடிக்கிறாங்கல்ல, ரைட், அந்த நிறுவனம். இவங்க யாருக்கு கீழே வராங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வராங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே. சரி, என்ன சார் இந்த எம்ஓயு? டு ப்ரொவைட், இங்கே இருக்கு பாருங்க, டு ப்ரொவைட் டோர் ஸ்டெப் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீசஸ் டு இட்ஸ் பென்ஷனர் அண்டர் த எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995. ஒன்றும் இல்லைங்க, பென்ஷன் வாங்குறாங்க தெரியுங்களா? பென்ஷன் வாங்குறாங்கல்ல, அந்த பென்ஷன் வாங்கும் நபர் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு லைஃப் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்கணும், பேங்க்கில் கொடுக்கணும். அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும். சரி, லைஃப் சர்டிஃபிகேட்னா என்னதுப்பா? நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணுவாங்க, ப்ளஸ் தம்பு வைப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? தம்பு வைப்பாங்க, ரைட். அப்படி அந்த தம்பு வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யார்? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு இபிஎஃப்ஓக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, எப்படி சார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க? இப்போ யார் யார் முன்னிலையில் சைன் ஆனதுன்னு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்ரீ ஆர் விஸ்வேஸ்வரன், இவங்க தான் எம்டிசிஓ ஆஃப் ஐபிபிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு. அடுத்தது பாருங்கள், ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி, இவர் தான் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய கமிஷனர். இது எல்லாமே இபிஎஃப்ஓடைய 73rd டேல, ஃபவுண்டேஷன் டேல தான் நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு கீழே நிறையா நபர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சரி, இந்த கொலாபரேஷனில் என்ன பண்ண போகிறாங்க? ஐபிபிபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.65 லேக் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குப்பா. சரிங்களா? 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட போஸ்டல் சர்வீசஸ் ப்ரொவைடர் லைக் போஸ்ட்மேனு, கிராமின் டாக் சேவாக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் அதே மாதிரி வித் டோர் ஸ்டெப் பேங்கிங் டிவைசஸும் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை, டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை என்ன பண்ண போகிறாங்க? வீட்லேயே போயிட்டு நாங்களே எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? பென்ஷனர்ஸ் வந்து நீங்கள் பேங்க்கில் போய் இந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் வீடு தேடி, டோர் ஸ்டெப் வீடு தேடி போய் இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை இங்கே பாருங்களேன், இந்த சர்வீஸ் ஃப்ரீ, இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் நாங்கள் பென்ஷனர்கிட்ட வாங்க மாட்டோம், முழுக்க முழுக்க இலவசம். இது முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. This partnership, EPFO reinforces IPB's mission to bring essential financial and citizen service to every doorstep in India. அப்போ இதன் மூலியமாக ஐபிபிபிக்கு தான் லாபம். என்ன அப்படின்னா, மக்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸை டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியா ஈஸ் ஆஃப் லிவிங், சரிங்களா, இதை எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணோம். யாருக்காக? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பென்ஷனருக்கும். இந்தியா ஐபிபிபியில் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஃபார் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் 2020லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஜெனரேட்டிங் ஜீவன் பிரமான் ஃபார் பென்ஷனர்ஸ் யூஸிங் ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷனை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. All that the pensioners need to do is contact their postman, Gramin Dak Sevakar, visit their nearest post office, provide ஆதார் நம்பரையும் பென்ஷன் டீட்டெயில்ஸையும் கொடுத்தாங்கன்னா ஆதார் லிங்க்டு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் பண்ணலாம். ஒன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா பென்ஷனர் அவங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு கிடைக்கும். ஆன்லைனில் விசிட் பண்ணணும் அப்படின்னா jivanpraman.gov.in / போட்டு v1.0 நெக்ஸ்ட் டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் இருக்குப்பா. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா செப்டம்பர் 1, 2018 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? காமன் மேனுடைய ட்ரஸ்டட் பேங்காக இது இருக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1,65,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. ரூரலில் மட்டுமே 1,40,000 ரூரல் ஏரியாஸில் இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய பிரான்ச்சஸ் இருக்குப்பா. கிட்டத்தட்ட 3 லட்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட போஸ்டல் எம்ப்ளாயீஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா?
ஐபிபிபி பார்த்தீங்க அப்படின்னா, டெலிவர் சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுள் பேங்கிங் சொல்யூஷன் குடுக்குறாங்க மக்களுக்கு. சரிங்களா? இதோட இன்டர்ஃபேஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, 13 லாங்குவேஜஸ்லயும் 11 கோடி கஸ்டமர்ஸும் இவங்களுக்கு இருக்காங்க. எங்கெங்கிருந்து 5.57 லேக் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மோட்டோ பாருங்களேன். ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ எவரி கஸ்டமர் இஸ் இம்பார்ட்டன்ட், எவரி டிரான்சாக்ஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் முக்கியம், அண்ட் எவரி டெபாசிட் இஸ் வேல்யூபிள். இதுதான் இவங்களுடைய மோட்டோன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? இங்க பாருங்களேன். திஸ் இஸ் நாட் எ 67 67 தான் படிக்கணும். வேர்ட் ஆஃப் த இயர்னு அறிவிச்சிருக்காங்க. 67ங்கிறது ஒரு வேர்டு. டிக்ஷனரி.com அறிவிச்சிருக்காங்கப்பா. வேர்ட் ஆஃப் த இயர் 2025 ஆனுவல் பிக்கர் சர்வீஸ் லிங்குஸ்டிக் டைம் கேப்சூல் மூலியமா இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது சார்? 67. ஹலோ சார், ஐ எம் ஃப்ரம் சேலம் பிரான்ச். வாங்க, வெல்கம். ஃபேக்ஸ் ஃபார் லைஃப் எக்ஸ். என்ன பெயருங்க? ஃபேக்ஸ் ஃபார் லைஃப் எக்ஸ். சரி, ஓகே. இங்கே பாருங்களேன், 67 இருக்குல்ல, 67 இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதான், 67 தான். இது ஒரு வார்த்தையாம்ப்பா, இது ஒரு வேர்டும். சரிங்களா? இது என்னது சார் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். த ஆரிஜின் ஆஃப் த டேர்ம் ரிமைன்ஸ் அன்சர்டைன். அக்கார்டிங் டு த டிக்ஷனரி, டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் நோட்டிசிங் சில்ட்ரன் அண்ட் டீனேஜர் யூசிங் இட் earlier this often to express something similar to ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமல் போகலாம், மேபி அதுவாக இருக்குமோ அல்லது இதுவாக இருக்குமோன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அதை தான் 67ன்னு சொல்கிறாங்களாம். சில டைமில் இந்த 67 அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கிரில்லாஸ் 2024 சாங் .67 அப்படிங்கிற ஒரு சாங்கை ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறாங்க. சில டைமில் NBA பிளேயர் லேமோலி பால் அவரு 6 feet 7 inchesன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, 67ங்கிறது ஒரு வேர்டு எதை குறிக்குன்னா, ஸோ அண்ட் ஸோ, மேபி திஸ், மேபி தட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்குதான்ப்பா. என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது பாருங்களேன், டெஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு ஸ்ரீ ராஜ்குமார் அரோரா அப்படிங்கிறவங்கள ஃபினான்ஸ் அட்வைசராக டெஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேவா? ராஜ்குமார் அரோரா அப்படிங்கிறவர் 1990 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க. ரைட். இந்தியன் டெஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீசஸ் அதில் இப்போ இவர் ஒர்க் பண்ண போகிறார். ஃபினான்ஷியல் அட்வைசராக கொடுக்க போகிறாங்க. நவம்பர் 1லேருந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டெஃபென்ஸ் அக்கௌண்ட்டு, இவர் மூலயமா டெஃபென்ஸ் அக்விசிஷன், ஃபினான்ஸ் பாலிசி, அக்கௌண்டிங் ஆடிட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இதுதான் முக்கியம். ஓகேவா? ஹி ஆல்சோ சர்வ்ட் அஸ் த மெம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் இன் எஸ்ட்வைல் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு, இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசரி இன் வேரியஸ் கமாண்ட்ஸ் ஃபீல்ட் ஆஃபீஸில் டெஃபென்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இவங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. எஸ்பிஐ பிகம்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட் ஆஃப் இந்தியன் இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் மீன் பை புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதை பற்றி. புல்லியன் எக்ஸ்சேஞ்ச்னா என்னதுப்பா? புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னது? சரி, புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா 24 கேரட் கோல்டு இருக்குல்ல, கோல்டை பை அண்ட் செல் பண்ணுற இடம் தான் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயும் அதில் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்ஸுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சரி, பார்ப்போம் என்னன்னு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் மார்க்டு எ நியூ சாப்டர். நல்ல தம்பி சார், யுவர் கரண்ட் அஃபயர்ஸ் கிளாஸஸ் ஆர் வெரி நைஸ் சார், கீப் கோயிங் சார் 100. ஐ எம் சென்னை. நன்றி நன்றி, நல்ல தம்பி, நன்றிங்க. சரி, எஸ்பிஐ பாருங்களேன், மார்க்டு எ நியூ சாப்டர் இன் இந்தியாஸுடைய புல்லியன் ட்ரேட் பை எக்ஸிக்யூட்டிங் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு டிரான்சாக்ஷன் அஸ் எ ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்ஸ்.
அப்ப எல்லாத்துக்குமே இவங்க குடுக்கலங்க. ஸ்பெஷல் கேட்டகரி கிளையண்ட்ஸ்க்கு மட்டும் தான் குடுக்குறாங்க. ஆன் இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா? அதில இவங்க என்ன பண்ண போறாங்க? பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒண்ணும் இல்லங்க சிம்பிள். இப்ப வெளிநாடு லைக் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இன்டர்மீடியேட்ஸ் கிட்ட, புரோக்கர்ஸ் கிட்டலாம் சொல்லி வாங்கி, அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி ஏமாத்தலாம். சரிங்களா? கேஷ்ல ஏமாத்தலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஆனா, இப்ப நீங்க இவங்கள நம்ப வேணாம். எஸ்பிஐ கிட்ட அத குடுங்க. எஸ்பிஐ உங்களுக்கு பை அண்ட் செல்லு தெளிவா பண்ணி குடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த நியூஸ். புரிஞ்சதுங்களா? எஸ்பிஐ என்ட்ரி அஸ் எ ஸ்பெஷல் கேட்டகரி கிளையண்ட் ஃபாலோஸ் இட்ஸ் ஏர்லியர் மைல்ஸ்டோன் 2024லயே இவங்க வந்தாங்க. வென் இட் பிகம் த ஃபர்ஸ்ட் பேங்க் டு ரிஜிஸ்டர் அஸ் எ ட்ரேடிங் கம் கிளியரன்ஸ் மெம்பரா. சரிங்களா? ஆல்ரெடியே இவங்க இதுல இருக்காங்க. ஆனா ஸ்பெஷல் கேட்டகரியில இப்ப தான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நாங்க சர்வீஸ் பண்றோம்னு இருந்தாங்க. இப்ப ஸ்பெஷல் கேட்டகரி கிளையண்ட்ஸ நாங்க தனியா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான லைசென்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஐஐபிஎக்ஸ்னா இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். சில டைம்ல புல்லியன்னா யோசிக்காதீங்க. புல்லியன்னா கோல்டு, கமாடிட்டீஸ், சில்வரு இதெல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா? ரைட். அதுதான் புல்லியன். அதுவும் எங்கப்பா? அட் கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டி லொகேட்டட் அட் எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்ட் சிட்டி லொகேட்டட் அட் எங்கப்பா? The inaugural gold trade represent a breakthrough for the Indian bullion industry, enabling smoother, more transparent import for jewelries, bullion dealers and MSME. இப்ப நான் சொன்னேன்ல, அத அப்படியே குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கன்வென்ஷனல் சேனல்ஸ் நெறைய புரோக்கர்ஸ், இன்டர்மீடியேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா? குஜராத் கரெக்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் இங்க குறையும். த மூவ் இஸ் டிசைன் டூ போல்ஸ்டர். போல்ஸ்டர்னா என்னது? வொக்காபுலரி போல்ஸ்டர்னா ஸ்ட்ராங். ஒரு தடவ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல கேட்டாங்க. போல்ஸ்டர்னா என்ன மீனிங்ன்னு கேட்டாங்க. ஸ்ட்ராங். சரிங்களா? ஸ்ட்ராங்கான கவர்ன்மென்ட் புஷ் டுவர்ட்ஸ் ஃபார்மலைசிங் த மாடர்னைஸ் புல்லியன் ட்ரேட் இருக்கிறதுனால தான், இது குளோபல் லெவலுக்கு நமக்கு எஸ்பிஐக்கு சாத்தியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ்பிஐ மெயின்ஸ் எழுதுறவங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ரைட். ஒரே நிமிஷம். எத்தன நியூஸ் பார்த்துருக்கேன்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்படியே சும்மா ஒரு ஓவர் வியூல மட்டும் சொல்றேன். சரிங்களா? சும்மா இந்த 1 மினிட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்கல்ல திரைப்படத்த. 1 மினிட்ல சொல்றேன். இன்கேஸ் முன்ன புரியாதவங்களுக்கு இப்ப நல்லா புரியும். ஒண்ணும் இல்ல. சிட்டி யூனியன் பேங்க் 50 மில்லியன் கடன் வாங்குறாங்க. யாருகிட்ட? இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இது யாருடையது? வேர்ல்டு பேங்க் இது. எதற்காக வாங்குறாங்க? இந்தியால இருக்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கிரீன் ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க. புரிஞ்சதுங்களா? ரைட். அடுத்தது மார்க்கெட் ரெகுலேட்டர், ஃபினான்ஷியல் லிட்ரசி. சரிங்களா? ஃபினான்ஷியல் லிட்ரசி செபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்லலாம் இருக்காங்க தெரியுங்களா? அந்த கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு நீங்க செபிலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. செபின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஷேர் மார்க்கெட்னா. ஷேர் மார்க்கெட்ல என்னென்னலாம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபினான்ஷியல் லிட்ரசி குடுக்குறாங்க. இப்போதைக்கு 6 ஸ்டேட்டுக்கு குடுக்குறாங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், திரிபுரால குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? செபிக்கு கீழ இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இருக்குப்பா. சரிங்களா? அத யாரெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஆர்பிஐ, செபி, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6 ஸ்டேட்ல எத்தன ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க? 3874 ட்ரெய்னர்ஸ் இருக்காங்கப்பா. ரைட். அடுத்தது பாருங்க. ஆ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடு அதாவது யுஎஸ்ஸுக்கு கூட்ஸ் இங்கேருந்து பொருட்கள அனுப்புறது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 47% டிக்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா? அது எவ்வளோ அப்படின்னா 3.4 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில நெறைய நியூமெரிக்கல் டேட்டா இருக்கு. ஆல்ரெடி நான் இந்த நியூமெரிக்கல் டேட்டாவ எப்படி படிக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அத படிங்க. சரிங்களா? இதில நீங்க ரொம்ப முக்கியமா எது பார்க்கணும்னா, எதெல்லாம் லைட்டா அஃபெக்ட் ஆனது, எது மேஜரா அஃபெக்ட் ஆயிருக்கு, அத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 81 பாண்ட்னா சொல்லிட்டேன். அடிஷனல் டயர் 1 பாண்ட். சரிங்களா? வங்கிகளுடைய முதலீடுகள் குறையும் பொழுது, சரிங்களா? தொழிலுக்காக அவங்க கேப்பிட்டல் வொர்க்கிங் கேப்பிட்டலோட பெர்சன்டேஜ் வந்து பிலோ 9%க்கு கீழ குறையும் பொழுது என்ன பண்ணுவாங்க? மக்கள் கிட்ட இருந்து பாண்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்றது தான்
அடிஷ்னல் டயர் 1 பாண்ட் அப்படின்னு சொல்லி இது 2008ல் கொண்டு வந்தாங்க. இப்போ பேசல் 3 நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஆக்சிஸ் பேங்க்கு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கொடுக்குற பணத்தை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கோடைய கொட்டாக் 811 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம். இவங்க 3-in-1 சூப்பர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேவிங் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூர்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு ரூ. 1000 கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை எஃப்டியில் போட்டுட்டு அந்த ரூ. 1000 உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கேஷை லோட் பண்ண கிரெடிட் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட்டேஜ் கேஷ் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். அது சூப்பர் டாட் மணி கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்கப்பா. நீங்கள் கேஷை வித்ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூவும் குறையும். எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்னது? ஸ்டாஃப் டேலண்ட் அக்னாலஜ்மெண்ட் ரெக்கக்னிஷன். இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்ப்பா. எஸ்பிஐ நியூஸில் ஸ்டாருடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டார் எதற்காகனா ஸ்டாஃபுக்காக, ஸ்டாஃபுடைய டேலண்ட்டை சரிங்களா அதை வெளிக்கொண்டு வரணும். அக்னாலஜ்மெண்ட்டு வெளிக்கொண்டுட்டு அவங்கள அடையாளப்படுத்தி காட்டணும். ரெக்கக்னிஷன். ஓகேங்களா? ஸோ இது எதற்காக? ஆர்ட்ஸு, லிட்ரேச்சர், கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சர் இதிலெல்லாம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அவங்கள இன்னமும் என்கரேஜ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எஸ்பிஐயில் மட்டும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஓவராக 2,45,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கப்பா. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கூட டைப் பண்ணி என்ன பண்ணுறாங்க? டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஃபார் பென்ஷனருக்கு. வீடு தேடி போய் இதை பண்ண போகிறாங்க. இதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே கிடையாது. ஓகேவா? ரைட். எம்ப்ளாயி இது எந்த ஆக்ட்னா 1995 ஆக்ட் படி. சரி, அதே மாதிரி இங்கே பாருங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மேபி கேட்கலாம் ஃப்யூச்சரில் கூட. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எப்போ கொண்டு வந்தாங்க? செப்டம்பர் 1, 2018. சரிங்களா? இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் யாருக்கு கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வரும். 100% இது யாரோட இதுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஷேரு. இந்த ஷேர் முக்கியம். சரிங்களா? மற்ற கவர்மெண்ட் பேங்க்குடைய ஷேர் கூட 100% கிடையாதுப்பா. ஆனால் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு மட்டும் 100%ம் இருக்குது. 67ங்கிற ஒரு வார்த்தையை ஒரு வேர்டாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? dictionary.com அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? இவங்க 67 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தையோட மீனிங் என்னது சார் அப்படின்னா, ஸோ அண்ட் ஸோ, மேபி திஸ்ஸு, மேபி தட்டு, இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த வார்த்தையோட மீனிங். ஸ்ரீ ராஜ்குமார் அரோரா அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரு டெஃபென்ஸ் சர்வீஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? கிஃப்ட் சிட்டியில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்ஸுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்சில் கோல்டு பை அண்ட் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லா ரீட்டைலர்ஸ் பார்ட்டிசிபேட் இதில் பண்ணலாம். இப்போ தான் ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ரைட். செஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. செஷன் பிடிக்கலன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டாம். நான் உங்களை லைக் பண்ணுங்கன்னெலாம் ஃபோர்ஸ் பண்ணலை. ரைட். இன்கேஸ் நம்ம சிஏ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னுடைய மெயில் ஐடி. ரைட். இந்த கண்டென்ட் நான் இப்போ எடுத்த பிபிடியை உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? சார் உங்கள் சிஏ குரூப்பில் என்னை ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த லைவில் சந்திப்போம்ப்பா. தேங்க்யூ.